நிறைய இளம் அமைச்சர்கள், புதிய அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் கேட்போம். வரக்கூடிய நாட்களில் மக்கள் பணி ரொம்பவே முக்கியமானது. என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படும்? இல்லை, கண்டிப்பாக நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் வந்து தலைவர் இன்னும் யாருக்கும் இன்னும் அறிவிக்கல. கேபினெட்டுக்கு வந்து இது பண்ணலை. கேபினெட்டுக்கு வந்து நம்ம தலைவர் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா எந்த துறைக்கு நம்ம வரோமோ அந்த துறைக்கு வந்து தலைவர் சொல்கிறபடி சிஎம் சார் என்ன சொல்கிறாங்களோ அதனோட இது வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி கண்டிப்பான முறையில் மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இப்போ ஒட்டப்பிடாரம்ங்கிறது ரொம்ப நாளாகவே அமைச்சரவை இல்லாத ஒரு தொகுதி. இப்போ அமைச்சரவை கிடைச்சிருக்கு. ஸோ தொகுதி மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, கண்டிப்பாக இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா 50-60 ஆண்டு காலமாக வந்து இது வரைக்கும் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு வந்து அமைச்சரவையில் வந்து இடம் இல்லாமல் தான் இருந்தது. கேபினெட் கொடுத்ததுக்கு வந்து முதல்ல வந்து சிஎம் சாருக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டப்பிடாரம் தொகுதி வந்து கொஞ்சம் பின்தங்கிய தொகுதியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ கள ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கள ஆய்வு பண்ணி வரக்கூடிய காலங்களில் வந்து கண்டிப்பாக அடிப்படை தேவைகளை வந்து கட்டாயமாக வந்து மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள். அமைச்சர்கள் எல்லாருக்கும் முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு? சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிவுறுத்தல் வந்து இப்போ பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடிப்படை விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்து சிஎம் சார் கூட அது மீட்டிங் கண்டக்ட் பண்ணி மீட்டிங்கில் அதுக்கப்புறமா என்ன செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத குறைநிறைகளை சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக அதை முறை சிஎம் சாரோட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணிடுவோம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் வந்து எந்த துறை கொடுக்குறாங்கன்னு இன்னும் டிசைட் பண்ணி சொல்லலைங்கண்ணா. சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா என்னன்னா, அதில் அடிப்படையாக என்னென்ன தேவைகள் வந்து மக்களுக்கு நம்ம தரமானதாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு அதை தரமான எது தந்தாலும் சரி, எந்த வகையில் வந்து ஒரு நல்ல விஷயங்களையோ திட்டங்களையோ அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் சரி, எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய வகையில் இருக்கணும். யாருக்குமே அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வரவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட கண்டிப்பாக கொடுக்குற துறையை நான் சிறப்பாக செயலாற்றுவேன். இந்த வாய்ப்பை நிச்சயமா நான் வந்து சரியா நேர்மையா பயன்படுத்துவேன். பெண்களுக்கு நிறைய அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. எம்எல்ஏக்கள் இந்த வாய்ப்பு முதலமைச்சர் கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்க நிச்சயமா பெண்களுக்கு வாய்ப்பு எல்லாருமே கேட்கறது. அந்த காலத்துல இருந்து போராடினது பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, பெண்களும் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுக்கு நிறைய முன்னுரிமை தராங்க. அந்த முன்னுரிமை கொடுக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாரு? வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி செயல்படணும் அறிவுறுத்தல் சொல்லுங்க. தளபதி எப்பயும் சொல்றதுதான், மக்களுக்கு நேர்மையானதை செய்யணும், திறம்பட செய்யணும், எல்லாத்தையும் சரியா செய்யணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ற வகையில எல்லா திட்டங்களையும் நம்ம கொண்டு வந்து செய்யணும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.